ஐக்கிய ஜனதாதளம் முன்னிலை. பீகார் தேர்தலில் என்டிஏவுக்கு அபார வெற்றி. பீகார் சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளுமைசாலியான வெற்றியை ஆரம்பகட்ட முடிவுகள் காட்டிய நிலையில் ஜனதாதள் யுனைடெட் தனது கூட்டணி இணைப்புகளை கடந்த முன்னிலையில் சென்று கொண்டிருக்கிறது. நவம்பர் 14 அன்று தேர்தல் ஆணையம் வெளியிட்ட தொடக்க புகைப்படங்களின்படி முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு இது தொடர்ந்து 5வது ஆட்சி காலத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. ஆரம்ப கணக்குகளில் 243 தொகுதிகளை கொண்ட சட்டசபையில் பெரும்பான்மை பெற 122 இடங்களை தாண்டி என்டிஏ 185 இடங்களில் முன்னிலையில் இருந்தது. ஜேடியு 83 இடங்களில் முன்னிலையில் இருந்து மிகப்பெரிய கட்சியாக தோன்ற பாரதிய ஜனதா கட்சி 80 இடங்களில் முன்னிலை பெற்றது. 2020 தேர்தலில் பாஜக 74 இடங்கள் வென்றபோது ஜேடியு 43 மட்டுமே பெற்றிருந்த நிலையில் இம்முறை ஜேடியுவின் செயல்பாடு பெரிய மாற்றமாகும். எதிர்க்கட்சியான மகா கட்பந்தன் ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் தேஜஸ்வி யாதவின் தலைமையில் மொத்தம் 44 இடங்களில் மட்டுமே முன்னிலையில் இருந்து பெரும் தோல்வியை சந்தித்தது. 2020இல் 75 இடங்களை வென்று மிகப்பெரிய கட்சியாக இருந்த ஆர்ஜேடி இம்முறை 33 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை பெற்றது. 61 இடங்களில் போட்டியிட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் 6 இடங்களில் மட்டுமே முன்னிலை பெற்றது. நவம்பர் 6 மற்றும் 11 என்று 2 கட்டங்களாக நடைபெற்ற வாக்குப்பதிவில் பீகார் வரலாற்றிலேயே அதிகமான 67.13% வாக்குகள் பதிவானது. பெண்கள் ஆண்களை விட அதிக அளவில் வாக்களித்தனர். பெண்கள் 71.78%, ஆண்கள் 62.98%. என்டிஏவின் செயல்பாடு பல எக்ஸிட் போல் கணிப்புகளையும் கடந்தது. 11 எக்ஸிட் போல் கணிப்புகள் சராசரியாக 147 இடங்கள் என கிடைத்த போதும் என்டிஏ 200 இடங்களுக்கு அருகில் சென்று கொண்டிருந்தது. உள்துறை அமைச்சர் கடந்த வாரம் என்டிடிவிக்கு குறைந்தது 160 இடங்கள் என அமித்ஷா அவர்கள் கணித்திருந்தார். சிராக் பாஸ்வானின் லோக் ஜன்சக்தி பார்ட்டி ராம்விலாஸ் என்டிஏவில் 22 இடங்களில் முன்னிலையில் இருந்தது. அரசியல் நுண்ணறிவாளர் பிரசாந்த் கிஷோர் தொடங்கி போட்டியிட்ட ஜன்சுராஜ் கட்சி 238 இடங்களில் போட்டியிட்ட போதும் கால் நேரம் வரை எந்த இடத்திலும் முன்னிலை பெறவில்லை. 74 வயதான நிதிஷ்குமாருக்கு இது அரசியல் மறுமலர்ச்சியாக கருதப்படுகிறது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவரது உடல்நிலை மற்றும் அரசியல் தாக்கத்தை பற்றிய கேள்விகள் எழுந்திருந்தன. பாட்னா கட்சி அலுவலகங்களின் வெளியே ஜேடியு ஆதரவாளர்கள் டைகர் ஜிந்தா ஹை என்ற போஸ்டர்களை ஒட்டினர். நல்ல ஆட்சி மீண்டும் திரும்புகிறது என ஜேடியு சமூக ஊடகங்கள் தெரிவித்தது. போட்டியிட்ட இடங்களில் 75% கடந்து மாற்று விகிதத்தை கட்சி பெற்றுள்ளது.